இங்க கீரவும் கீரனும் ஒரு வாடகை வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. ஹீரோ வேலைக்கு போன அடுத்தது கீரன் எப்பயுமே படுத்து தூங்குறது பழக்கம். அன்னைக்குன்னு பார்த்து வீட்டு ஓனர் பக்கத்துல இருக்க படிக்கட்டுல அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்காங்க. இதனால ஹீரன் தூக்கத்துல இருந்து கெஞ்சிக்கிறாங்க. லைட்டா தலைவலி. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அமைதியா விட்டுட்டாங்க. ஆனா இவங்க திருப்பி திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க ஹீரனுக்கு தலைவலி தான் அதிகமா போகுது. ஆனால அந்த ஓனரமா கிட்ட இன்டைரக்டா சொல்றாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கத்துல இருந்து எழுதிட்டா எனக்கு தலைவலிக்கும், நீங்க பேசுறத கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னதும் அந்த அம்மா சரின்னு சொல்றா. பட் திருப்பி திருப்பி அதே மாதிரி பண்ண ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க கணவர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவர் கணவரோ இது வாடகை வீடு, நம்ம பொறுத்து தான் போகணும் அப்படின்றாரு. இந்த விஷயம் ரெகுலரா போக போக ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவங்கள ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் டேப்லெட் எல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வராரு. டேப்லெட் தான் ஆகுதே தவிர இவங்க தலைவலி தீந்த மாதிரி தெரியல. ஒரு நாள் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பீக்கரை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டு வாசல் முன்னாடி வச்சு இவங்க சிரிச்சு சிரிச்சு பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீட்டு வாசல போட்டு விட்டுறாங்க. இவங்க பேசுறத கேட்க முடியாம அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் தவிச்சிட்டு இருக்க அதை கேட்டு ஹீரோன் சந்தோஷப்பட்டு இருக்காங்க.